Watch full episodes on Jio Hotstar. அடடா, என்ன இது பாதி சாப்பிட்டு வச்ச பிஸ்கட் இருக்கு. பேப்பரும் கிழிஞ்சிருக்கு. பப்பி, இந்த பப்பி எங்க போனா? பப்பிய கூப்பிடுங்க. எனக்கு எலிகள்னாலே சுத்தமா பிடிக்காதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். டேய், போயிடு போயிடு, இங்க இருந்து போயிடு, ஓடி போயிடு. நான் வந்துட்டேன் சார். பப்பி ஆர்டிஓ சர்வீஸ். அந்த எலி எங்க இருக்கு சார்? எங்க இருக்கு எங்க இருக்கு? கண்டுபிடிச்சிட்டேன் பயந்தாங்கோலி எலியே. நான் இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. அடடா பப்பி, என்ன பார்த்து எதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு? அடி பலமா பட்டுச்சு போல. பாவம் பாத்தியா, தேவையில்லாம மாட்டின கதையாயிடுச்சு. சின்ன எலிக்கிட்டே தோத்து போன. என்ன சொல்ல? அடடா பப்பி, ஒரு வேலையை கூட நீ ஒழுங்கா பண்ண மாட்டியா? உன்னால ஒரு சின்ன எலிய கூட பிடிக்க முடியல. இந்த பொறுப்பான வேலையை நான் கோபால் மாதவ் கிட்ட தான் ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். சார், இந்த எலியை நான் பிடிச்ச காட்டுறேன். நல்லா கேட்டுக்கங்க. இனிமே அந்த எலி என் ஆபீஸ விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட ஆபீஸ் ரூம்குள்ள வருவேன். புரிஞ்சுதா? எலி சீக்கிரம் இங்க இருந்து போயிடுறது தான் நல்லது. எலியை நான் தான் பிடிப்பேன். காலையில டீ எடுத்துட்டு போய் குடுக்கறதுல இருந்து ராத்திரி டேப்லெட் குடுக்கற வரைக்கும் பிரின்சிபல் சாருக்கு எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னால ஒரு எலிய கூட பிடிக்க முடியலையே. அவருக்கு எம்எல் இருந்த வேல்யூவே போயிடுச்சு. ஆனா நான் என்ன எலிய பிடிக்கிறதுல பிஹெச்டியா முடிச்சிருக்கேன். இப்போ பிரின்சிபல் சாருக்கு கோபால மாதவம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிட்டாங்களே. போதும், இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஸ்கூலை விட்டுட்டு நான் மறுபடியும் என்னோட கிராமத்துக்கு திரும்பி போறேன். பிரின்சிபல் சார் எலிய பிடிக்கிற பொறுப்பை என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. ஒரு தடவை நான் கமிட்மெண்ட் பண்ணிட்டேன்னா அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பிரின்சிபல் சார் எலிய பிடிக்கிறதுக்கான பொறுப்பை எனக்கு ஒப்படைச்சிருக்காரு. ஒரு தடவை நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? நான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன். வேலையை முடிச்சே தீருவேன். அந்த எலி அந்த சின்ன ஓட்டக்குள்ள இருந்து வெளியே வந்ததும் இந்த ஸ்டிக் பேட்ல வந்து ஒட்டிக்கும். அந்த எலி வந்த உடனே கை வசம் வச்சிருக்கிற இந்த நெட்டை வச்சு அதை பிடிச்சிட வேண்டியதான். நாம தான் வின்னர்ஸ். பாத்தியா, என் வலையில சீக்கிரத்துக்கு எலி தானா வந்துகிட்டு இருக்கு. கமான் கோபாலே. இந்த மாதவ் எதுக்கு குறுக்க வந்தான்? எப்ப பாரு சொதப்பிக்கிட்டே இருக்கா. இவனாலையும் எலி புதிக்க முடியாது, மத்தவங்களையும் எலி புதிக்க விட மாட்டான் போல இருக்கு. என்னது? என்னடா அது? இந்த வழியில தூக்கி போட்டது யாரு? சீக்கிரம் லக்ஷ்மண், லக்கி, என்ன வந்து காப்பாத்து. சுண்டலிய பிடிக்கணும்னு நினைச்சோம், ஆனா இங்க பெருச்சாலிய மாட்டிருக்கு. லக்ஷ்மண், லக்கி, எனக்கு எலினா ரொம்ப பயம். எப்படியாவது இதை வெளியே எடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹாஸ்டல் நமக்கு ஒரு வீடு, ஊருக்கு தள்ளி இருக்கிறது காடு. எலினா எனக்கு ரொம்ப பயம், என்ன விட்டுடு. எலிக்கு பீட்சா டேஸ்ட் பிடிச்சிருக்கு. டாப்பிங்ஸ்க்கு மாதவோட ஃபேஸ் பிடிச்சிக்கும் போல இருக்கு.
இந்த எலியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது வித்தியாசமா யோசிச்சாகணும். மாதவ், இந்த ராட் கேஜ் ஐடியா என்னோடது. என்ன இந்த ஐடியாக்கு நீ காப்பிரைட்டா வாங்கி வச்சிருக்க? சரி சரி, யாரோட கேஜ்ல அந்த எலி முதல்ல மாட்டுதுன்னு பார்க்கலாமா? பாத்துக்கலாம். கேஜ் அப்படியே வெளியிலேயே வச்சோம்னா போதும், எலி தானா முதல்ல ஓடி வந்து நம்ம கேஜுக்குள்ள மாட்டிக்கும். அவங்க கேஜ் வேணா முன்னாடி இருக்கலாம், ஆனா எலி கண்டிப்பா நம்மளோட கேஜ்ல தான் வந்து மாத்தும். அது எப்படி? ஏன்னா நாம அவங்க கேஜ்ல சீஸை எடுத்துட்டு எரேசரை வைக்க போறோம். இப்ப சீஸை நம்ம கேஜ்ல வச்சிடலாம். பாத்தீங்களா, அந்த எலி என் கேஜுக்குள்ளதான் வருது. எலி என்னுடைய கேஜ்ல தான் மாட்ட போகுது. எஸ், இப்ப பிரின்சிபல் சார் கிட்ட நான் தான் எலியை பிடிச்சேன்னு சொல்ல போறேன். ஆனா அந்த எலி ஏன் கேஜுக்குள்ள வரலாம்? நம்ம வச்ச சீஸ் கியூப் அதுக்கு பிடிக்கலையா என்ன? என்ன சொல்றானா, இது சீஸ்ல எரேசரா? அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம சீஸ் எடுத்துட்டு எரேசர் இங்க வச்சிருக்காங்க. நம்மளுடைய பிளானையும் அவங்க எரேஸ் பண்ணிட்டாங்க. கோபு, நீ மட்டும் சீட்டிங் பண்ணாம இருந்தா அந்த எலியை நான் தான் பிடிச்சிருப்பேன். சரி, இருந்துட்டு போகுது. பண்ண தப்புனால எலியை பிடிச்ச கிரெடிட்டை எனக்கே கொடுத்துரு. இது ஒண்ணு சீட்டிங் கிடையாது, புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. போடா, எலியை பிடிச்சதுக்கான கிரெடிட் எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும். ஆமா. என்ன இப்ப போதுமா? அது ஓடிடுச்சு பாரு. உனக்கு தானே கிரெடிட் வேணும்னு அழுதுகிட்டு இருந்த. இப்போ எலியை தப்பிக்க விட்டதுக்கான கிரெடிட்டை நீயே எடுத்துக்கோ. போ, என்ஜாய் பண்ணிக்கோ. கோபாலு, பாம்பை பிடிக்கிறதுக்கு நாம மகுதி வாசிக்கிற மாதிரி எலியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வாசிக்க கூடாதா என்ன? பேபி போட்டுக்கும் டைப்பர், கார்ல இருக்கும் வைப்பர், அதே மாதிரி எலியை துரத்துறதுக்கான ஸ்டோரியில இருக்கும் பைப்பர். கோபாலே, come on, you can do it. மாதவ், இந்த வாட்டி கண்டிப்பா அந்த எலியை புடிச்சிடு. என்ன பிளான் அப்படியே சொதப்பிருச்சு. ஒரு எலியை பிடிக்கலன்னு நினைச்சா இங்க இத்தனை எலியும் கூட்டமா வந்துருச்சு. மாதா ஓடு. கோபாலே, ரன். கோபாலே, எலியெல்லாம் கூட சேர்ந்துச்சு. சீக்கிரமா என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்தை விட்டு போக வேண்டியதுதான். இந்த ஸ்கூல்ல டேலண்ட்டுக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் கொஞ்சம் கூட மதிப்பே இல்லாம போயிடுச்சு. எல்லா எலியும் ட்ரக்ல மாட்டிக்கிச்சு. எப்படியோ நாம தப்பிச்சோம். கோபாலே, ஆமா, இவ்ளோ எலிகளையும் யாரு பிடிச்சது? பிரின்சிபல் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காருல்ல. நான் தான் இந்த எலியெல்லாம் பிடிச்சேன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கோபால் தான் இதுக்கெல்லாம் காரணம். தம்பி, அவர் வந்து பாராட்ட போறது என்னதான் தெரியும்ல. பிரமாதம் பப்பி, நீ பெரிய வேலையை பண்ணிருக்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு எலியை தான் பிடிக்க சொன்னேன், ஆனா நீ என்னடா அண்ணா ஸ்கூல்ல இருக்கிற எல்லா எலியும் பிடிச்சிட்ட. பிரமாதம் பப்பி.
இவ்வளவு எலிங்களும் எப்படி என்னோட ட்ரக்குக்குள்ள நுழைஞ்சிச்சுங்க? ஆமா சார், இந்த எலிங்க எல்லாத்தையும் நான் தான் பிடிச்சேன். நான் எப்பவும் ஒரு பிரச்சனையை வேறு வரைக்கும் போய் தான் சார் சால்வ் பண்ணுவேன். எப்படியோ ஒரு எலியை பிடிக்கிறதால பிரச்சனை முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் எல்லா எலிகளையும் பிடிச்சிட்டேன். அதாவது அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, பெரியமா, பெரியமா, மாமா, மாமியா எல்லாரையும் பிடிச்சிட்டேன். சபாஷ் பப்பே. கஷ்டப்பட்டது நாம, கிரெடிட் மட்டும் அவனுக்கா? நீ உண்மையிலேயே எலி பிடிக்கிற விஷயத்துல PhD பண்ணிருக்க போல இருக்கு. சூப்பர் பப்பி. என்ன ஒண்ணு, நான் உன்னோட திறமைய புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஸ்கூலை விட்டு போகலான்ற பிளான் கேன்சல் சார். இந்த எலிங்க எல்லாத்தையும் நான் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். இப்போ நான் என்னோட ஆபீஸ் கேபினுக்கு போக போறேன். இந்த எலிங்க மாதிரியே இந்த பசங்களையும் கோல்டன் ஹில்ஸுக்கு வெளியே தூக்கி போட்டு வர மாதிரி இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.